அரசியல் கரட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இன்னைக்கு சிறப்பு வந்து மூத்த பத்திரிகையாளர் சேகோ ராஜேஷங்கர். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நாம் தமிழ் கட்சியில் சமீபத்தில் பல பேர் வந்து வெளியேறி இருந்த விஷயத்த நம்ம முந்தைய காணொலியில் பேசியிருந்தோம். ஆனால் இப்போது சில செய்திகள் வெளியாகுது. சில யூடியூப் சேனல்ஸ்கள், சில ட்விட்டர் பதிவுகளில் பார்க்கும்போது நாம் தமிழ் கட்சியோட முக்கிய பொறுப்பாளர்களை உளவுத்துறை வட்டம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் புதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வெளியிட தயாராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் பதிக்குது. இந்த செய்திகள் எந்த அளவுக்கு உண்மைன்னு நினைக்கிறீங்க? இல்லை, வழக்கமாக ஒரு கட்சி, ஒரு ஆளுங்கட்சி வந்து அது எந்த கட்சியாக இருக்கட்டும், அது டிவிக்கேனா இருக்கட்டும், அது டிஎம்கேனா இருக்கட்டும், அதில் எந்த கட்சியாக இருந்தாலும் அது என் மத்தியில் இருக்க ஆளுங்கட்சியோடு சேர்த்தே சொல்கிறேன். இன்னொரு கட்சியோட அந்த நடவடிக்கை, அதில் முன்னணி நிர்வாகிகளுடைய நடவடிக்கை, இதெல்லாம் எப்பவுமே க்ளோஸாக வாட்ச் பண்ணுவாங்க எப்போவுமே. ஏன்னா ஒரு கட்சியில் அதனால தான் அந்த சிக்கல், அதனால தான் அந்த கட்சியில் இந்த மெம்பர் ஆகிட்டு இந்த நிர்வாகி ஆனால சிக்கல் தான். ஏன்னா நம்மளுடைய ஃபோனை கூட ஒட்டு கேட்குற சூழ்நிலை வரும். நம்ம பார்த்திங்கன்னா தேவையில்லாத சில நேரங்களில் அதனால தான் இந்த சில தொடர்புலாம் நம்ம ஏன் அவாய்ட் பண்ணுறோன்னா, இது ஒரு சிக்கலை உருவாக்கும். கட்சியில் இருக்க நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா எப்பவுமே பல்வேறு தொடர்பில் இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். கட்சி தலைமைக்கிட்ட என்ன பேசுகிறது, இல்லை அடுத்த கட்டம் போராட்டங்கள் குறித்து ஏதாவது பேசுகிறாங்க, எல்லாத்தையுமே கட்சியோட நிர்வாகினா அது கண்டிப்பாக அது உளவுத்துறை அந்த வேலை செய்யும் எப்பவுமே. அது எந்த ஆட்சியை வந்தாலும் அதுதான் அவங்க வேலையே. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆளுங்கட்சிக்கு என்ன மாதிரியான நெருக்கடிகள்லாம் வரும், ஆளுமுடைய அரசுக்கு, ஆளுங்கட்சிக்கு ஆளும் அரசுக்கு மற்ற கட்சிகளால் என்ன மாதிரியான நெருக்கடிலாம் வரணும் போது பார்த்தீங்கன்னா அது முக்கிய நிர்வாகிகள் மூலம் தொடர்பில் தானே வரும். ஸோ யார் செயல்படுறாங்கிறது நல்லா தெரியும். முக்கிய நிர்வாகிகள் அல்லது அந்த நிர்வாகிக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவங்க, அதை ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதாவது இரண்டாம் கட்ட நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள், இரண்டாம் கட்ட நிர்வாகிகள், அந்த கட்சிக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஒரு பக்கபலமாக ஃபினான்ஷியலாக சப்போர்ட்டிங்காக இருக்கிறாங்க, இந்த மாதிரி சிலர் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி தரப்பில் அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திமுக அரசு ஆட்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு புதிய கட்சி உருவாகுதுன்னா, டிவிக்கே வருதுன்னா சொன்னால் அதில் உளவுத்துறை மூலமாக பார்த்தீங்கன்னா சில செய்திகளை சேகரித்து அரசுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு புதிய கட்சி உருவாகிருக்கு, அந்த கட்சி இதை கொடியை இப்போ அறிமுகப்படுத்துகிறாங்க, இந்த திட்டங்களை தீட்டியிருக்கிறாங்க, இப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது தான். அந்த அடிப்படையில் கேட்டால் இதன் மூலமாக என்னன்னு கேட்டால் சில நேரங்களில் உளவுத்துறைகள் கட்சியை உடைக்கிற வேலைலாம் செய்வாங்க. அது நடக்கும். ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுறது தான் உளவுத்துறை. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்க நிர்வாகிகள் கண்காணிக்கப்படுறாங்க. சரி, அவங்க மட்டும்தான் கண்காணிக்கப்படுறாங்களா? திமுகலையும் என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்க, அதில் இருக்கிற நிர்வாகிகளோட நடவடிக்கை என்ன, முன்னாள் முதலமைச்சர் மூவ்மெண்ட் என்ன, ஸோ இதெல்லாம் செய்கிறது தான் சார் உளவுத்துறையை. அதில் அதுவும் குறிப்பாக மத்தியிலேயும் உளவுத்துறை இருக்குது, இங்கே மாநிலத்திலும் உளவுத்துறை இருக்குது. ரெண்டும் சேர்ந்து இணைந்து கூட சில நேரங்கள் செயல்படுவாங்க. இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது தான். சில நேரத்தில் வெளிநாட்டு பயணங்கள்லாம் எதுக்காக வெளிநாட்டு போகிறாங்க, யாரை சந்திக்கிறாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, இது எல்லாம் ஆளுங்கட்சி தரப்பில் செய்வாங்க. இது கைது நடவடிக்கை வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏதாவது தவறுகள் செய்திருந்தால், அல்லது குற்றங்கள் ஏதாவது செய்திருந்தால், அதில் ஏதாவது ஆதாரங்கள் இருந்தால் அது அந்த கைது நடவடிக்கை எடுப்பாங்க. கடந்த காலத்தில் எடுத்திருக்காங்கல்ல. இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், என்னையை கூப்பிட்டு இடும்பவனம் கார்த்திகே, ஒரு தம்பி, ஒரு சாட்டை துறைமுகம், இவங்கெல்லாம் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா விசாரணை பண்ணாங்களா. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால் அதனால எதுக்காகன்னா அவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது, வெளிநாட்டிலேருந்து யாராவது ஃபோனுங்கன்னு பண்ணாங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா இது யாராக இருப்பாங்க, எதுக்காக ஃபோன் பண்ணாங்க வந்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அறிமுகம் இல்லாமல் ஒரு நபர்கிட்ட நம்ம பேசுகிறோம், ஒரு நட்பு முறையில் பேசுகிறோம், முகம் பார்க்கல. எப்படி இந்த காதல் கோட்டை படத்தில் தானே முகம் பார்க்காமையே காதலிக்கிறதுன்னு, அந்த முகம் பார்க்காத நட்புகள் ஏதாவது இருந்தாங்கன்னா கூட அந்த நபர் யார் என்னன்னு தெரியாதுல்ல. அப்படி இருக்குன்னா எதுக்காக அவர்கிட்ட பேசுனீங்க, போனீங்க, வந்தீங்க. இப்போ நட்பு முறையில் திடீர்னு பேசுகிறாங்க ஒருத்தர், சார் உங்கள் வீடியோ நான் பார்க்குறேன் சார், சூப்பராக பேசுகிறீங்க சார் அப்படின்வாங்க. நம்ம சூப்பராக பேசுகிறது கேட்டால் நம்ம என்ன செய்வோம், சொயினாயிருவோம்னு கேட்டால் ஒன்று பாராட்டு மழையில் அப்படியே நனைஞ்சினே இருப்போம். அப்படியே நினைவு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நபர்கிட்ட நம்ம ஒரு நட்பு முறையாக பேசுறது கூட பார்த்தீங்கன்னா அவர் கண்காணிக்கிற இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுங்க. அவர் வேற ஒரு நாட்டோட உளவுத்துறை மூலமாக கண்காணிக்கிற நபராக இருக்கலாம், அல்லது இந்திய நாட்டோட உளவுத்துறையால் கண்காணிக்கிற நபராக இருக்கிறாருன்னு வச்சுங்க. ஒரு வேலை அவர் நம்மளோட பேசுகிறாருன்னா என்ன பேசினாரு, ஏது பேசினாருன்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன்லாம் எடுத்தாங்கன்னா அதில் ஏதாவது சிக்கல் இருந்துச்சுன்னா அப்படி விசாரணைக்கு அழைக்கிறது தான். அந்த வகையில் ரெண்டு இவங்க போயிட்டு விசாரணை அட்டன் பண்ணிட்டு வந்துட்டாங்க, ஒன்றுமே இல்லை. ஆனாலும் இங்கே சவுக்கு சங்கர் போன்ற அண்ணா நபர்கள்லாம் என்ன பேசுனாங்க தெரியும். அவங்க அழைப்பு அதாவது சம்மன் கொடுத்து என்னையை கூப்பிட்டாலே அடுத்த கட்டம் என்னெல்லாம் பேசினாங்க.
அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து சில நட்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆத்மார்த்தமான நட்புகள் கூட முகம் தெரியாத நபர்கள்கிட்ட பண்ணுறதுன்றது வந்து தப்பில் போய் முடிஞ்சிடும். அதை எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த விஷயத்தில். நாம் வந்து பேசக்கூடிய நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளபடியே ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு நல்ல நட்போட கூட பேசலாம், தூய்மையான நட்போட கூட பேசலாம். ஆனாலும் அவர் வந்து கண்காணிக்கிற இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுங்க, அவர் எதுக்கு வந்து இவர்கிட்ட பேசினாங்க, இப்போ இவங்கெல்லாம் வந்து கட்சியில் வந்து ஒரு நிர்வாகியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கட்சியை சார்ந்து ஒரு முக்கிய நபர்லாம் இருக்கிறாங்கன்னா அப்போது இவங்க எதுக்கு அவரோட பேசுனாங்கன்னு சொல்லி ஒரு இது வரும். அப்படி கண்காணிக்கப்படுறது தான் சார். அது இல்லீகல் கான்டாக்ட்ஸ் இருந்தால் கஷ்டம் தான், அது யாராக இருந்தாலும். வந்து ஒரு ஆதாயத்துக்காக அல்லது வந்து பார்த்திங்கன்னா அல்லது அறிமுகம் இல்லாத 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அறிமுகம் இல்லாத நபர்கிட்ட தொடர்பு வச்சுக்கிட்டா சிக்கல். ஆதாயத்துக்காக சில நபர்கள் கிட்ட நம்ம தொடர்பு வைக்கிறோம்னு சொன்னால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமாக வந்து ஏதாவது பிரச்சனைகள் பண்ணான்னா அப்போவும் நமக்கு சிக்கல் வரும். இப்போ நம்ம சில நிர்வாகிகள் அந்த மாதிரி செய்யக்கூடியவங்க இருக்காங்க. அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது இல்லை. அது எப்படி நம்ம தனிநபர்களுக்கு நம்ம எப்படி சர்டிஃபிகேட் பண்ண முடியும்? யாருமே பண்ண முடியும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தொடர்பு இருக்கும் உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். நம்ம என்னையே உதாரணத்துக்கு எடுத்து நான் யாரோட நட்பு கொள்கிறேன்றது உங்களுக்கு தெரியாதுல்ல. இப்போ நான் வந்து அறிமுகம் இல்லாத ஒருத்தர்கிட்ட நான் நட்பு கொள்கிறேன்னு சொன்னால் அது அவர் கண்காணிக்கிற இடத்துல இருந்தாருன்னா அப்போ சிக்கல் தானே வரும்ல. அப்படி நம்ம சொல்ல முடியாது. எந்த தனிநபருக்கும் நம்ம சர்டிஃபிகேட் பண்ண முடியும். நமக்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து எச்சரிக்கையாக நம்ம பயணிக்கிற போது அதனால தான் சில நேரங்களில் சில சப்ஜெக்ட் கொடுத்து பேச சொன்னாங்கன்னா நான் எச்சரிக்கையாக இருப்பேன். சில நேரத்தில் சில நபர்கள் வருவாங்க, சார் வந்து இந்த சப்ஜெக்ட் நீங்கள் பேசணும் சார்னு. நீங்கள் சப்ஜெக்ட் அனுப்புங்க, அதில் இருக்கிற உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லி ஆராய்ச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசணும்னு சொல்லுது. சில நேரங்களில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணை மூடின்னு நம்ம வந்து பேசிட முடியாது. நம்ம ஆதாயத்துக்காக பேசுகிற இருந்தாலும் சார் நியாயம் இருக்குது சார், அப்படி சார் இப்படி சார் இருந்தாலும் அதில் ஏதாவது உள்குத்து இருக்குன்னு வச்சுங்க. ஒரு சப்ஜெக்ட் பேச சொல்லி கொடுக்குறாங்க, சார் இதில் இருக்கிற நியாயத்தை பாருங்கள் சார் அப்படி சொல்கிறாங்க. ரைட், நான் நியாயத்தை பார்த்து பேசுகிறேன், நான் அந்த சப்ஜெக்டை நான் பேசுகிறேன்னு வச்சுங்க. ஆனால் அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா பேச சொல்லி வந்து ஒரு அசைன்மெண்ட் வாங்கியிருந்தாருன்னா புரியுது, சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஊடகம் நடத்துறதுனால என்கிட்ட ஒரு சப்ஜெக்டை கொடுத்து நானாக ஒரு சப்ஜெக்ட் முடிவு பண்ணோம். ஆனால் என்கிட்ட ஒரு சப்ஜெக்ட் கொடுத்து பேச சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, இவருக்கு சப்போர்ட்டாக பேச சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, நம்ம நியாயம் ஒரு பக்கம் தான் சரி இருக்குதுன்னு சொன்னாலும் அதை வாங்கி பார்த்து நம்ம நியாயம் இருக்குதுன்ற அடிப்படையில் நம்ம பேசிடுவோம். ஆனால் அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து பேச சொன்னாரோ அவர்கிட்ட வந்து கையூட்டு வாங்கியிருந்தாருன்னா அந்த கையூட்டில் எனக்கும் கூட ஒரு பங்குன்ற மாதிரி ஆகிடும். இல்லை அவர் சொல்லுவார், சார் சேகவர்கிட்ட வந்து சார் ஒரு அமௌண்ட் கொடுத்தா பேசுவார் சார், நீங்கள் எனக்கு ஒரு அமௌண்ட் அனுப்புங்க, நான் அவர்கிட்ட கொடுத்து நான் பேச வைக்கிறேன் சார். அந்த கொடுத்த நபர் என்ன நினைப்பார், ஏன்னா என்ன நினைப்பார், இந்த சப்ஜெக்ட் நான் பேசின உடனே ஓ பணம் அப்படி போயிட்டு வந்துச்சுன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வாங்காமல் பேசியிருப்பேன் நியாயத்தின் அடிப்படையில். ஆனால் அவர் வந்து எனக்கு தான் கை நீட்டிருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது ஊடகங்களில். அதனால தான் ரொம்ப கவனமாக ட்ராவல் பண்ணோம். சும்மா யூடியூப்பில் வந்து சும்மா பேசுகிறோன்றதுலாம் கிடையாது. ஏற்கனவே சும்மாவே வந்து பார்த்தீங்கன்னா பல கோடி வாங்கிட்டாங்கன்றாங்க சாட்டை துறைமுறையில். இல்லை உண்மை தானே இது, சொல்கிறாங்களா இல்லையா? வாங்கினாரே இல்லையான்னு கேட்டால் ஆனால் வந்து சாட்டை துறைமுறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோடிக்கணக்கில் வாங்கிட்டு தான் வீடியோக்கு 2 லட்சம் அப்படின்னு. வீடியோக்கு 2 லட்சம் இல்லை, 2 லட்சம் கிடையாது, 2 கோடின்னு நினைக்கிறேன். இல்லை 2 லட்சம் 2 லட்சம் தானே. ஸோ அந்த மாதிரி வந்து யூடியூப்பில் வர வருமானமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 லட்சத்துக்கு மேலே வருது. அதை 2 லட்சம் வாங்கி தான் பேசணுன்றது கிடையாது. ஆனால் வந்து அந்த மாதிரி சில வேல்யூ இருக்குதுன்னா, வாய்ஸ் இருக்குது, வியூஸ் அதிகமாக இருக்குன்னா உடனே காசு வாங்கி தான் பேசினார்னு சொல்லக்கூடிய கூட்டமே இருக்குது தான் செய்யுது. அதனால் இதெல்லாம் வந்து அரசியல் கட்சினா இதெல்லாம் வரும் சார், அனுபவிக்க தான் அவன், வேறு வழி கிடையாது. குறிப்பாக இதை ஒரு மிரட்டலாக பார்க்கலாமா சார்? ஏன்னா முக்கிய நிர்வாகிகளை அப்படி தான் பண்ணுவாங்க. மிரட்டல் தானே அது? அப்படி தான் மிரட்டல், அச்சுறுத்தல் சொல்லுங்கள், கரெக்டான வார்த்தை தான். மிரட்டல் கிடையாது, அச்சுறுத்தல். இது ஒரு ஏன்னா அச்சுறுத்தல் தான். அது வந்து இயல்பாக இல்லைன்னு. இப்போ நாளைக்கே வந்து ஆட்சி மாற்றம் வருது, திமுகவில் இருக்கிற வந்து ஆளுங்கட்சி ஆயிடுறாங்கன்னா அடுத்து டிவிக்கே வந்து கண்காணிப்பாங்க, அதில் இருக்க நிர்வாகிகளை எல்லோரும் கண்காணிக்கப்படுவாங்க. கடந்த காலத்தில் நடந்துச்சு. கடந்த காலத்தில் இதே வந்து ஜான் ஆரோக்கியசாமி வந்து பார்த்திங்கன்னா வந்து அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரகசியமாக பேசுறதுலாம் லீக் அவுட்லாம் ஆச்சு இல்லை, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவ்வளோ எச்சரிக்கையாக இருந்த ஜான் ஆரோக்கியசாமியோடைய வீடியோவே எடுத்து போட்டாங்க, தெரியும்ல உங்களுக்கு. அவர் பேசின ஒரு சில விஷயம் வந்து 2% கூட தராது, 2% தராதுலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாள், ரொம்ப கவனமாக வந்து வாட்ஸ்அப் காலில் கூட வராமல் தனி ஆப்பில் வந்து பேசக்கூடிய நபர் அவர். அவ்வளோ எச்சரிக்கையாக இருந்து கூட பார்த்தீங்கன்னா அவருடைய ஆடியோ வந்து லீக் ஆச்சு. அவர் பேசுகிற வந்து 2% கூட வராதுன்றதெல்லாம் வந்து அடிமட்ட தொண்டர்கிட்ட சோர்வை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அதெல்லாம் நடந்துச்சு இல்லை.
அதனால் இது எந்த ஆட்சி வந்தாலும் அந்த காவல்துறை உளவுத்துறை அந்த வேலையை செய்யும் எப்பவுமே. சார் இந்த மாதிரி நடவடிக்கைகள் வந்து அடுத்த ஸ்டெப்பாக கட்சியை முடக்குவதற்கான விஷயமா கூட இதை பார்க்கலாம். அதெல்லாம் முடக்க முடியாது சார். சீமான்ற ஒரு சக்தி இருக்கிற வரைக்கும் நாம் தமிழர் கட்சியெல்லாம் முடக்க முடியாது. அதனால தான் இங்கே சில நேரங்களில் புரிஞ்சிக்கல. இது ஒரு தனிநபர் தலைமையிலான கட்சியை நீங்கள் ஒடுக்கவே முடியாது. நீங்கள் அது எப்படி வேணால் நீங்கள் பாருங்கள். இப்போ விஜய் இருக்கிறாரு, விஜய் ஒன்று தான் அங்கே கல்ட்டு, விஜய் மட்டும்தான் ஆளுமை. நாம் தமிழர் கட்சியில் சீமான் மட்டுமே தான் கல்ட்டுனா ஆளுமை. அப்போ அந்த தனிநபர் கட்சிகள் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒழிக்க. இப்போ இதே நீங்கள் ஜெயலலிதா இருந்தாங்கன்னா இந்த 20% இருக்குமா? இன்றைக்கி 20% செஞ்சு இன்னும் அதுக்கு கீழே குறைய போகுது அடுத்தடுத்து தேர்தலில். அப்போது இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது என்னென்னா, சீமான் அவர்கள் இருக்கிற வரைக்கும் நாம் தமிழ் கட்சியை நீங்கள் இப்போ விஜய் இருக்கிறாரு, விஜய் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சியை பார்த்தீங்கன்னா நீங்கள் முடக்க முடியாது. இந்த முடக்கிறது சிதைக்கிறது அதெல்லாம் நடக்காது. அதுதான் அங்கே கான்ஃபிடென்ட்டே. அதுதான் விஜய் அவர்களாக இருக்கட்டும் சீமான் சொன்னால் தன்னம்பிக்கை, விஜய்க்கு சொன்னால் கான்ஃபிடென்ட். ஏன்னா அவங்கள நம்பி தான் அங்கே கட்சி. 2ஆம் கட்ட நிர்வாகிகள் போகலாம் வரலாம். இப்போது 2 பேரை தூக்கி சிறையில் வைக்கிறதுனால அந்த கட்சி போயிடுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். கட்சி வளரணும் என்ன சொல்லலாம். ஒருபோதும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடக்கிறது ஒழிக்கிறது அழிக்கிறதுலாம் அது பொதுவாக அந்த உளவுத்துறை பார்த்தீங்கன்னா கட்சியை அழிக்கிறவெல்லாம் செய்ய மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அந்த நசுக்கிற வேலைகள் அதெல்லாம் நடக்கும். அச்சுறுத்துறது, நசுக்கிறது, வளர்ச்சியை தடுக்கிறது வேலை நடக்கும். தவிர அழிக்கிற வேலையை பொதுவாக செய்ய மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதுக்கு தனி இன்ட்ரெஸ்ட்லாம் எடுக்க மாட்டாங்க. ஆளுங்கட்சிக்கு விருப்பமாக இருந்தாலும் கூட அதை வளர்ச்சியை தடுக்கிறது பார்ப்பீங்க. ஏன் இந்த கொடி நடத்துக்கு விடுறது இல்லை? ஏன் இந்த சிலையை திறக்க விடுறது இல்லை? வளர்ந்துருவாங்க. ஏன் அடுத்த கட்ட வளர்ச்சி அடையும்ல. அதுக்காக பார்த்தீங்கன்னா அது வளர்ச்சியை தடுப்பாங்களே தவிர செயல்படாமல் முடக்கி வைக்க மாட்டாங்க. அது எப்பவுமே அந்த இது செய்ய மாட்டாங்க. இது பரவலாக பொதுவாக எந்த ஆளுங்கட்சி வந்தாலும் அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவாங்க. உளவுத்துறை அதுக்கான அந்த வேலையை செய்யும். அரசுக்கு விசுவாசமாக இருப்பாங்க. அது எந்த அரசு வந்தாலும் சரியாது. அதுதான் தனி முகம் கிடையாது, தனி அவங்களுக்கு செயல்பாடு கிடையாது காவல்துறைக்கு. உத்தரவு எங்கேருந்து ஆர்டர்ஸ் தான். என்ன ஆர்டர்ஸ் வருதோ அந்த ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த விஷயத்தில் சார் இப்போது கட்சியோட முக்கிய பொறுப்பாளர்களாக உளவுத்துறையோட ஹிட் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி முக்கிய பொறுப்பாளர்கள் விலகி கட்சி அடுத்த கட்ட நகர்வை நோக்கி சென்று வந்திருக்காங்க. விலகிட்டாங்க, சரி அடுத்த கட்ட நகர்வை பார்ப்போன்னு. இந்த சமயத்தில் இந்த மாதிரி சிக்கலை ஏற்படுத்துறது கட்சிக்கு ஒரு பின்னாடி ஏற்படும். பொதுவாக இப்போ உளவுத்துறை என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா எங்கேருந்து இவங்களுக்கு நிதி ஆளுமை வருது முதல்ல அதை பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன ஒரு கட்சியை செயல்படாமல் வளர்ச்சியை தடுக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு எங்கேருந்து டானிக் வருது? முதல் நிதி தானே. நிதி ஆளுமை எங்கேருந்து வருது அப்படின்றது தான். கொஞ்ச நாளாகவே ஏன் எல்லாரும் திரள் நிதியை பற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்க. சீமானுடைய ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறதுக்கு கார் 1 கோடி ரூபாவில் வாங்கினார். இதெல்லாம் எதுக்குன்னா முதல் கட்டமாக இருக்குன்னா நிதி ஆளுமை எங்கேருந்து வருது. காரணம் நிதிக்கு ஆதாரமாக இங்கே அதுக்கு ஆதரவாக திரட்டக்கூடிய நிதி ஆதரவு திரட்டக்கூடிய வேலையை யாரெல்லாம் செய்கிறாங்க அவங்க தான் முதல்ல கட்டம் கட்டுவாங்க எப்போவுமே, எந்த கட்சியாக இருந்தாலும். ஏன்னா தலைமைக்கு யார் விசுவாசமாக இருக்கிறாங்க, தலைமைக்கு விசுவாசமாக இருக்கிறவங்க தான் அந்த நிதி ஆளுமை குறித்து நிதி ஆதரவு குறித்து டீட்டெயில் தெரியும். முதல்ல அவங்களுக்கு தான் அந்த ஸ்கெட்சு போடுவாங்க, மூமெண்ட் எல்லாமே. அப்படி முதல் கட்டமாக அதை செய்வாங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்டால் நிர்வாகிகள் மத்தியில் யார் வலிமையாக நிர்வாகி இருக்கிறாங்க. நான் சொல்கிறது மாநில நிர்வாகிகள், மாவட்ட அளவில் யாரெல்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து 2ஆம் கட்டம் அவங்களுக்கு ஒரு செக் வைப்பாங்க. அவங்க மீது வழக்கு போடுறது. இப்போ ஏன் செந்தில் பாலாஜி சுற்றி வளைக்கப்படுகிறார்? செந்தில் பாலாஜி மேற்கு மாவட்டங்களில் வலிமையான தலைவர், ஃபண்ட் ரைஸ் பண்ணக்கூடிய. ஆமாம், ஃபண்டு மட்டுமே கிடையாது, எல்லா விதமான செல்வாக்கு உள்ள மேற்கு மாவட்டம் அவர் கையில் இருக்குது. அதனால செந்தில் பாலாஜி வளைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதை மேற்கு மாவட்டம் இப்படி வாங்க சவுத் சைடில் நிற்கிறேன் அனிதா ராதாகிருஷ்ணன். அனிதா ராதாகிருஷ்ணன் எங்கே கட்டம் கட்டுறாங்க தூத்துக்குடி சைடில் ஒரு அது மாதிரி பார்த்தீங்கன்னா வலிமையான தலைவர்கள் சுற்றி வளைப்பாங்க. அந்த வகையில் நாம் தமிழில் யார் வலிமையாக இருக்கிறாங்க? இப்போ மாவட்ட அளவில் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலர்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ரொம்ப ஸ்ட்ராங் இருந்தது. சீமான் தான் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஸ்ட்ராங்கு. ஏன்னா மாவட்ட நிர்வாகிகள் போட்டால் அதை பிளவுபடுத்தி காட்டுறது, இல்லை கைது பண்ணி அச்சுறுத்துறது, இந்த வேலைலாம் செய்வாங்க. அங்கே மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயலர்லாம் கிடையாது. ஸோ அதனால் இப்போ என்ன செய்யணும் கேட்டால் மாநில நிர்வாகிகள் கிட்ட தான் அவங்க தான் ஒருங்கிணைக்கிறது மற்ற மாவட்டங்களில். அப்போது அந்த மாநில நிர்வாகி யாருன்னு பார்ப்பாங்க. இப்போ சீமானோட நெருக்கமாக இருக்கிற அந்த தளபதிகள் யார்
அவங்கள பார்த்து அவங்க மீது வந்து வழக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாட்டை துறைமுருகனுடைய அந்த தேர்தலுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து குறைச்சிருப்பார். புரியுது. காரணம் கேட்டால் குற்றச்சாட்டும் இருக்குது. ஏன்னு கேட்டால் பல குற்றச்சாட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்து விட்றவங்க இருக்கிறாங்கல்ல. என்னன்னு கேட்டால் இவர் வந்து விஜயை வந்து ரொம்ப வந்து கடுமையாக தாக்கினால தான் வாக்கு சதவீதம் போயிடுச்சுன்னு சொல்லி பேசுகிறாங்கல்ல. விஜய் வாழ்த்தி இருந்தால் வாக்கு சதவீதம் வந்து 8 வந்து 16 ஆகிட்டு இருக்குமா? அப்படி பேசுகிறவங்களும் சில பேர் இருக்கிறாங்கல்ல, கட்சியில் இருக்கிறாங்களான்னு தெரியாது. ஆனால் சாட்டை துறைமுருகன் வந்து விஜய் ரொம்ப தாக்கி பேசுகிறனால தான் வந்து பர்சன்டேஜே குறைஞ்சிச்சின்னு சொல்லி பேசக்கூடிய அறிவாளிகள் கூட இருக்கிறாங்க. தேர்தலுக்கு பின்னாடி எடுத்த சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து ஊழல் சம்பந்தமானது, வழக்கறிஞர்கள் நியமனம், பழனி கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலம் ஆட்டையப்பட்டது, இதெல்லாம் வந்து அமைச்சர் மீதான அந்த குற்றச்சாட்டு இதெல்லாம் வலிமையாக எடுத்தார். ஆனாலும் ஒருமை சாடல்னு ஒன்று அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிது. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம இருக்கிறோம். அதனால் வந்து இப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்க தரப்பில் வந்து கேட்டிங்கன்னா வந்து யாரெல்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஃபோர்ஸை வந்து குறைக்கணும். ஏன்னா இடைத்தேர்தல் வரும்போது இப்போவே ஒரு தட்டி வைக்கலாம், அடுக்கி வைக்கலாம். ஏன்னா இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தலில் வந்து இவங்களுடைய பிரச்சாரங்கள்லாம் ரொம்ப முனைப்பாக இருக்கும், அதெல்லாம் குறைக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் பட் அதெல்லாம் வந்து வழக்கம் போல் எப்பவும் போல் வந்து பேசிட்டு தான் இருப்பாங்க. இதனாலாம் ஒன்றும் நடக்காது. இப்போது இடைத்தேர்தல் நீங்கள் சொன்ன மாதிரி இடைத்தேர்தல் விஷயத்துக்கே வருவோம். இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி எதிர்த்து அக்ரெசிவாக ரைஸ் பண்ண வேண்டிய பிளேஸில் வந்து நாம் தமிழர் கட்சி இருக்குது. ஸோ அதை முடக்கிட்டால் இடைத்தேர்தலில் நமக்கு சாதகமான காலம் உருவாகிடும் சொல்லிட்டு தாவேக நம்புதா? இருக்கலாம். இப்போ அடுத்த கட்டம்னா இப்போ 2029 தான் தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் அதுக்கு முன்னாடியே இருக்குது. வந்து இப்போ வந்து இடைத்தேர்தல் இருக்குது. ஸோ இடைத்தேர்தலும் வந்து உள்ளாட்சி தேர்தலும் பக்கத்தில் கூட வரலாம். அப்போது எப்படியும் ஒரு அடுத்த தேர்தல் வந்து நம்ம உள்ளாட்சி தேர்தலை வந்து பெரிய அளவில் நம்ம வெற்றி அடைக்கிறோம்னா இப்போ இந்த கட்சிகளுடைய வந்து வலிமையெல்லாம் கொஞ்சம் வந்து தட்டி வைக்கலாம் அப்படின்ற எண்ணம் வந்து ஆளுங்கட்சிக்கு இருக்கும். அது எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அது பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா நம்மக்கிட்ட இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தேர்தல் வந்து வெற்றிக்கு இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி என்னெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணுறது தான் இப்போ இந்த மற்ற கட்சிகளை வந்து முடக்கி வைக்கிறது. இப்போ வந்து உங்களுக்கு தெரியும்ல, சீமான் அவர்கள் வந்து இடைத்தேர்தலில் போட்டின்றது உறுதியாயிடுச்சு. அப்போ இப்போவே வந்து சில நடவடிக்கைகள்லாம் நம்ம எடுத்து வைக்கலாம், சீமானுடைய பலத்தை எப்படிலாம் குறைக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே சீமான் மட்டும்தான் பலமே. நாம் தமிழர் கட்சி பொறுத்தவரை சீமான் மட்டுமே தான் பலம். ஓகே சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, ஒரு ஜென்ரல் இஷ்யூவோட முடிச்சிடலாம். இப்போ தான் ஒரு லாக்அப் டெத் நடந்திருந்தது, சபரிவர்மன் மாற்றுத்திறனாளி. அவர் அந்த காயம் கூட ஒன்றும் ஆறலை. இப்போ அடுத்தபடியாக தூத்துக்குடியில் அடுத்த காவல் நிலைய மரணம். எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, இதெல்லாம் வந்து நம்ம வந்து முதல்ல இந்த லாக்அப் டெத்துனாலே வந்து தெரியும் எப்படி இருந்தாலும் அந்த பாதிப்பு வந்து பாதிக்கப்பட்ட தரப்பில் உயிர் போன தரப்பில் மட்டுமே கிடையாது. இது வழக்கு நீதிமன்றம் போகும்போது பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் காவல்துறை அதிகாரிகளும் பாதிக்கப்படுறாங்க. இப்போ வந்து அதுக்கு உதாரணம் தான் 2 பெரிய கேஸ், 2மே வந்து பார்த்திங்கன்னா சிறையில் இருக்கிறது. ஏன் இப்போ கூட சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த சபரிவர்மன் கேஸ்லேயும் வந்து காவல்துறை வந்து கைது செய்யப்பட்டாங்க. இப்போ இந்த வழக்கில் கூட நாளைக்கு என்ன நடக்குன்றது சொல்ல முடியாது. இப்போது இந்த இடத்துல ஆளும் அரசு வந்து நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுக்கிற இடத்துல வந்துட்டாங்க. முன்னாடிலாம் வந்து ஒரு லாக்அப் டெத்துனா வந்து கவர்மெண்ட் விட்டு கொடுக்காது. அதுவும் குறிப்பாக ஜெயலலிதா அவங்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்அப் டெத்லாம் வந்துச்சுன்னா ஓப்பனாக வந்து நிர்வாகத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அதாவது காவல்துறை நிர்வாகத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அரசு. ஆனால் இன்றைக்கி வந்து நிலைமைகள் மாறிச்சு. அது குறிப்பாக வந்து இந்த சாத்தாங்குளம் மேட்டத்துக்கு பிறகு வந்து கேட்டிங்கன்னா அவேர்னஸ் ரொம்ப வந்துடுச்சு. அதுவும் சாத்தாங்குளம் மேட்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐநா சபை வரைக்கும் அவங்களுக்கு எதிர்வச்சு தான் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து நிர்வாகம் வந்து என்ன கேட்டிங்கன்னா அது மக்கள்கிட்ட இந்த அவேர்னஸ் பண்ணுறது, இதனால் நமக்கு வந்து வாக்கு இழப்பு ஏற்படும் நமக்குன்ற அந்த அச்சம் வந்து ஆளுங்கட்சி தரப்புக்கு வந்துடுச்சு, ஆளும் அரசு தரப்புக்கு வந்துடுச்சு, ஆளுங்கட்சி தரப்புக்கு வந்துடுச்சு. இதனால் நம்ம ஏன் வந்து நம்முடைய வாக்கு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா இதனால் குறையும், பொலிட்டிக்கலாக நம்ம டேமேஜ் ஆகும். அப்போ இது என்ன பண்ணங்கன்னா பலிகடாக்கு யார் லாக்அப் டெத் பண்ணாங்களோ அவங்க மேலே வந்து உடனே கேஸை போட்டு உள்ளே தள்ளுற அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போது ஒவ்வொரு லாக்அப் டெத்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து கைது செய்யப்படுவாங்க, சிறை தண்டனை அனுபவிக்கணும். இதனால் வந்து குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய குடும்பம் பாதிக்கப்படுது. எப்படி இருந்தாலும் வந்து சிறைக்குன்னு போயிட்டு வழக்கு வாய்தான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து பணி இல்லாமல் வந்து வந்து அலைஞ்சிட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கேஸு கோர்ட்டுன்னு போயிடுது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய
படிப்பு பாதிக்கப்படும். பெற்றோர்கள் வயசானவங்களாக இருந்தாங்களோ அவங்கள வந்து பராமரிக்க முடியாது. சஸ்பெண்ட் பண்ணாலே பாதி சம்பளம் தான். ஏற்கனவே முழு சம்பளம் போய் வந்து இஎம்ஐ, வீட்டு வாடகை, லொட்டு லொசுக்கு இதெல்லாம் கொடுத்து அங்கே வந்து கஷ்டங்கள் இருக்கும்போது இன்னும் பாதி சம்பளம் போய் பார்த்தோன்னா அது பலன் இல்லாமல் போயிடும். இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. அது தாண்டி வந்து கேஸுக்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தா டிஸ்மிசல் ஃப்ரம் சர்வீஸ் பண்ணால் இன்னும் அந்த குடும்பத்துக்கு எதுவுமே இல்லாமல் போயிட்டு இவங்க சிறையில் போயிடுவாங்க, குடும்பமே சிதைஞ்சு போயிடும்ன்ற அந்த சூழல்லாம் இருக்குது. அப்போ இதில் வந்து என்னென்னா ஏற்கனவே நான் சொன்னது தான், இந்த மாதிரி கைதிகளை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது விசாரணை கைதிகளில் கண்ணாடி டம்ளர் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ அப்படி தான் நம்ம ஹேண்டில் பண்ணோம். நம்ம எடுத்தோம் கவுத்தோம் டமால் டிஃபின் போட்டோம்னா இங்கே கிளாஸ் உடையது மட்டும் கிடையாது, அது வந்து எகிரி ஒரே ஒரு பீஸ் நம்ம மேலே போட்டாலும் நமக்கு காயம். ஓகே, அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல பாதிக்கப்படுறது ஏதோ நீங்கள் ஒரு தரப்பு மட்டும் நினச்சிடாதீங்க. ஒரு உயிர் போகுது, அந்த குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயிரை மீட்டு கொண்டு வர முடியும். நீங்கள் என்ன நிவாரணம் கொடுக்கலாம், அந்த குடும்பத்துக்கு வேலை கொடுக்கலாம், கவர்மெண்ட் உத்தியோகம் கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் போன உயிரை திருப்பி கொண்டு வர முடியாது. இப்போ சாத்தாங்குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா 10 போலீஸ்காருக்கு வேலை போச்சு, 9 போலீஸ்காரங்களுக்கு அவங்களுக்கு வேலை கொடுத்தாச்சு. இதை கூட வந்து போலீஸ் அதிகாரிகள் புரிஞ்சிக்கலன்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சாத்தாங்குளம் மேட்டில் இன்னும் வந்து இந்த திருபுவனம் கேஸை சேர்த்துங்க, அஜித்குமார் உங்களுக்கு வந்து ஒரு உயிர் போச்சு, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை போச்சு, என்ன சிறையில் போய் படுத்துட்டீங்க. ஆனால் அவங்க குடும்பத்தில் அவங்க தம்பிக்கு வேலை கொடுத்துட்டாங்க. அந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வேலை வேணாம், இன்னொரு இடத்துல கொடுக்குன்னு சொல்லி கேட்ட கதைலாம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அந்த கேஸ்லேயும் வந்து சாத்தாங்குளம் கேஸ்லேயும் அவங்களுக்கு வேலை கொடுத்தாங்க, நீங்கள் வேலையை எழுந்துட்டீங்க. கரெக்ட். இப்போ உங்கள் குடும்பத்தை யார் பாதுகாக்க? எவ்வளோ ஒரு குடும்பம் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும். 10 பேர் குடும்பம்னா 10 பேர் குடும்பம் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு குடும்பத்தில் எப்படி இருக்கும்? பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம், பெற்றோர்களை பிள்ளைகளை வந்து கவனிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மனைவி இல்லாத சூழ்நிலை இருக்கலாம், இல்லை மனைவி இருப்பாங்க அவங்களுக்கு வந்து போதிய அளவுக்கு வந்து படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம். பிள்ளைகளை வந்து வளர்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தந்தை இல்லாத பிள்ளைகள் வந்து எப்படி வளரும், இதெல்லாம் யோசிக்கணும் சார். அதுக்காக வந்து யாரையும் வந்து கைது பண்ணக்கூடாது, இந்த ரவுடி சமணங்களாக விட்டுணும் அப்படிலாம் நான் சொல்லலை. கண்ணாடி டம்ளர் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். கைதும் பண்ணணும், அதே சமயத்தில் நம்ம பாதிக்கக்கூடாதுல்ல. கரெக்ட். நம்ம குடும்பம் பாதிக்குதுல்ல. நம்ம வந்து ஜெயிலுக்குள்ளே போய் படுத்துட்டோம்னா ஒரு அக்யூஸை பிடிக்கணும் தான், ஆனால் அது நமக்கு அதுக்காக நம்ம போய் ஜெயிலுக்குள்ளே போய் படுத்துட்டோம்னா இங்கே நம்ம குடும்பம் என்ன ஆகுது? நம்ம பிள்ளைங்களுக்கு அப்போ வந்து அப்பா யார்? நம்ம போய் ராத்திரி படுத்தோம், அந்த பிள்ளைங்களுக்கு வந்து வளரக்கூடிய வயசில் அப்பா வேணும் இல்லை, ஆதரவு இல்லாமல் போயிடுதுல்ல. பிள்ளைகள் ஆதரவு இல்லாமல் போயிடுது, பெற்றோருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பிள்ளை இல்லாமல் போயிடுங்க, இருந்தும் வந்து கடமையை செய்ய முடியாது, கடைசி கால கடமையை. மனைவி வந்து பார்த்திங்கன்னா உங்களையே நம்பி இருப்பாங்க. அப்போது இதெல்லாம் வந்து யோசிக்கணும். இந்த லாக்அப் டெத்து வந்து பண்ணுறது எனக்கு கேட்டால் இந்த நவீன யுகத்தில் வந்து இந்த லாக்அப் டெத்துன்றதே வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு வந்து கருப்பு அடையாளம் தான் இது. என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக்அப் டெத்துனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் வந்து கை கட்டின்னு போய் நிற்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அசிங்க அவமானம் சொல்லுவேன் நான். எதுக்கு போய் நம்ம வந்து அவன் அக்யூஸ்டும் தெரியும், அக்யூஸ்டுன்னு முடியும், அது அவன் அப்பாவியாக கூட இருக்கட்டும், இல்லை அக்யூஸ்டாக கூட இருக்கட்டும், உயிர் அவனை சாகடிச்சுட்டு எதுக்கு போயிட்டு நம்ம போய் கை கட்டி நிற்கணும்? அப்போது அவன் இந்த நவீன யுகத்தில் எப்படி வந்து அவனை ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணணும். கேஸை போட்டு விடுங்க, அது மெய் கேஸோ பொய் கேஸோ போட்டு விடுங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருந்தான்னா அவன் மீண்டு வரப்போகிறான். அவனை அடித்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து கொல்லணும்னு நோக்கம் கிடையாது. ஆனால் நீங்கள் அடிக்கும் போது அவன் செத்துடுறான். மொட்டத்தனமாக நீங்கள் அடிக்கும் போது அவன் செத்துடுவான். ஏடாகடமாக பலாதத்தில் பட்டுச்சுன்னா அது மண்டையிலையோ இல்லை எங்கேயோ இருக்கிறான்னா எதுக்கு அந்த அளவுக்கு எதுக்குன்னு கேட்குறேன். அவ்வளோ ஆக்ரோஷம் எதுக்கு? நீங்கள் குடும்பமே இல்லாமல் கூட இருங்க சார், தனி ஒரு மனிதனாக கூட நீங்கள் இருங்க. போலீஸ் உங்களுக்கு யாருமே இல்லைங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு கிடையாதுங்க, எனக்கு பிள்ளை கிடையாது, பொண்டாட்டி கிடையாது, யாருமே இல்லைங்க, நான் இண்டிவிஜுவலுங்க, அப்படி இருந்தாலும் கூட உங்களுக்கு கஷ்டம் தானே. ஒரு கௌரவமான ஒரு காக்கி உடைய போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிடுக்காக வந்து உங்களுடைய வந்து மக்களுக்கு கடமை செய்கிறதுலேருந்து ஒரு அக்யூஸ்ட்டை போய் நீங்கள் வந்து அடித்து வந்து துன்பத்தை போய் அதெல்லாம் நான் உயிர் போய் அதுக்கப்புறம் நீங்கள் கையை கட்டிக்கிட்டு போயிட்டு கோர்ட்டு கேஸு அது எதுக்கு? அதிகாரம் என்பது வந்து ஒரு லிமிட் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இயக்கிற அளவுக்கு ஆகக்கூடாதுல்ல. நீங்கள் தான் அதிகாரத்தோடு இயங்கணும். அந்த அதிகாரம் வந்து உங்களை இயக்க ஆரம்பிச்சது, பிரச்சனையே அதுதான். புரியுது. அப்போ தான் நீங்கள் சிக்கல மாட்டீங்க. உங்கள் கையில் அதிகாரம் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகாரத்தோடு நீங்கள் இயங்குங்க. அந்த அதிகாரம் உங்களை டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிது. நீ யார் தெரியல, உனக்கு எவ்வளோ பவர் இருக்குது தெரியல, அவனை அடித்து நொறுக்குன்ற அந்த எண்ணம் வரக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்ககிட்ட வந்து எப்படி வந்து நம்ம வந்து
உண்மையை வாங்கணும், அவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சட்டத்துக்கு முன்னாடி எப்படி நிறுத்தணும், இதுதானே சார் அறிவுபூர்வமாக யோசிக்கிறேன். எல்லாமே இங்கே மாடர்னைஸ் எல்லாமே மாடர்னைஸ் ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் அந்த லாக்அப் டெத் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிடக்குது. தேர்வு இல்லை. காவல்துறையில் எல்லாம் மாடர்னைஸ் ஆகிடுச்சு. முன்னாடி கையில் பக்கமாக எழுதியிருந்தாங்க, ஒரு 10 கொயர் பேப்பர் வாங்கிட்டு வாங்குவாங்க, பக்கமாக. இன்னைக்கு எல்லாம் கம்ப்யூட்டர் ஆகிடுச்சு. ஆனால் லாக்அப் டெத் மட்டும் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. இதை சீர்திருத்தத்துக்கு, இதை மாற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னெச்சரிக்கை. ஏன்னா குடும்பம், உங்கள் குடும்பம் அங்கே உயிர் போகிறத பற்றி கூட நீங்கள் கவலைப்படாத. நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க, கவலைப்படலைன்னா கூட உங்களுடைய வாழ்க்கை போகுது இல்லை, இங்கே சிக்கலாகுது இல்லை. அந்த ஒரு நிமிஷம் ஆவேசம் தானே சார். புரியுது. ஒரு செகண்ட். அப்போ கிரிமினலுக்கு உங்களுக்கு என்ன, இந்த கொலை பண்ணுறானுங்களே எல்லாம் அந்த ஒரு நிமிஷம் ஆவேசத்தில் உயிர் விட்டோம். எத்தனை பேர் ஜெயிலில் படுத்துருப்பான்னு தெரியும்? எத்தனை பேர் ஒரு நிமிஷத்தில் வந்து ஆவேசப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஜெயிலில் போய் படுத்துட்டு கிடலாம். எல்லா ஜெயிலில் நீங்கள் லிஸ்ட் எடுங்க, பெரிய லிஸ்ட் எடுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஜெயிலை மட்டும் எடுங்க. எத்தனை பேர் ஒரு நிமிஷம் யோசிக்காமல் செய்த தப்பில் சிறையில் பட்டுருக்கான். அப்போ அவனுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள்? புரியுது. அவனுக்கும் உங்களுக்கு வித்தியாசமே இல்லையே. ஆனால் இந்த லாக்அப் டெத்துன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து இனிமேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் சுய ஆய்வு செய்யணுன்ற நான் ஒவ்வொரு காவல்துறை வந்து அந்த காவலர்கள் உட்பட நான் சொல்கிறேன். என்ன தான் ஆர்டர்ஸ் வந்தாலும் கூட உயிர் போகிற அளவுக்கு நம்ம வந்து ஒருத்தனை வந்து அடிக்கணுமா, சித்திரவதை பண்ணணுமா, என்ன தான் ஆர்டர்ஸ் வந்தாலும் அவங்க உயிரும் போய் நீங்களும் கஷ்டப்படுங்க. அதுக்கு வந்து ஒரே பேப்பரில் முடிச்சுட்டு போயிட்டே இருந்துடலாம். எது ஐயா என்னால் இந்த வேலையை செய்ய முடியும்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணாலும் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றலாம். ஒரு தம்பி அப்படி தான், நான் இந்த வேலை பிடிக்கும் சொல்லி ஆடு விற்க போயிட்டார், ஆடு வளர்க்கறதுக்கு போயிட்டார். நான் அது நான் வந்து அதுக்காக எல்லாரும் அப்படி போகணும்னு சொல்ல. ஒரு செகண்ட் நம்ம யோசிக்கிறோம், நம்மளும் தானே பாதிக்கணும். அவங்க உயிர் மட்டுமா போகுது, நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கை, நம்ம குடும்பத்தோட வாழ்க்கை, நம்ம அம்மா அப்பாவை பார்க்க முடியாமல் போயிடுது, நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்க முடியாமல் போயிடுது, நம்ம போய் ஜெயிலில் பார்த்து ஒரு கௌரவமான வாழ்க்கை போகுது. சொசைட்டியில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா, எவ்வளோ வேதனை இருக்குது. ஒருத்தர் காவல்துறையில் இருக்கிறவர் போய் ஜெயிலில் போய் படுத்தால் கூட அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சிறப்பு கவனிப்பு ஒன்றா நடக்கலாம் சிறையில். ஆனாலும் கைதி தானே, 4 சவத்துக்குள்ளே தானே இருக்கணும். இங்கே சொசைட்டி என்ன ஆகும்? சொசைட்டி வந்து இதை எப்படி டீல் பண்ணுவாங்க இந்த குடும்பத்தை? சொசைட்டியை பொறுத்தவரைக்கும் கிரிமினல் தானே. இல்லைங்க இவர் வந்து சாதனை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாருன்னா சொல்லுவாங்க, அது ஒருத்தனை அடிச்சு போட்டு கொண்டுட்டாருங்க, அது ஜெயிலில் போட்டாங்க போலீஸுக்கு, அப்படி தானே சொல்லுவாங்க. சொல்லலாம், ஒரு டிரைவர் வந்து நான் கஷ்டப்பட்டு டிரான்ஸ்போர்ட், நான் எவ்வளோ மக்களை சுமந்துட்டு போனேன் தெரியுமா, காலகாலமாக 25 வருஷம் சர்வீஸ் பண்ணேன், ஒரே ஒரு கேள்வி தான் நான் லைட்டாக ஓரமாக ஒரு தட்டினேன், கேள்வி செத்து போச்சு, அதுக்கு போய் என்னை கொண்டு வந்து ஜெயிலில் போட்டாங்கன்னு சொன்னால் எப்படி சொல்லுங்கள்? நான் 100 பேரை வந்து ஒரு நாளைக்கு சுமக்கிறேன் பஸ்ஸில், ஆனால் ஒரே ஒரு கேள்வி ஓரமாக வந்து அதை தட்டி விட்டான், செத்து போச்சு, அதுக்கு போய் என்னை ஜெயிலில் போட்டாங்கன்னு சொல்ல முடியுமா சார்? புரியுது. கொலை தானே சார். பல்வேறு கேள்வி தெளிவாக. நன்றி சார்.